அந்தர்யாமி. அந்தர்யாமின் ஃபவுண்டேஷன்லேருந்து இன்றைய ஒரு ஆன்மீக பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்மாவை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். நம்ம லைஃப்பில் ஏதோ கர்மாங்கிறது என்ன, நம்ம செய்த செயல்கள், நம்மளுடைய கர்மாக்கள் பல டைப் ஆஃப் இருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் இன்றைக்கி நம்ம ஐஸ்வர்ய பிரச்சனையில் கஷ்டப்படலாம், இல்லை ஆரோக்கிய ரீதியாக கஷ்டப்படலாம், இல்லை உறவு முறைகளில் ஏதோ ஒரு நெகட்டிவ் கர்மா நம்மளை இயக்கிறதுனால கஷ்டப்படுறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எந்த ஜென்மாவில் செஞ்சதோ, பூர்வ ஜென்மமா, இல்லை நம்மளுடைய தாய் தந்தை மூலம் வந்ததா, இல்லை பல டைப் ஆஃப்ஸ் ஆஃப் கர்மா இருக்குது. நீங்கள் எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் இப்போது அந்த கர்மாவை சுலபமாக சரியாகக்கூடிய ஒரே வழி என்னன்னு தெரியுமா? நம்மளுடைய எண்ணத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். இந்த ஜென்மாவில் நம்மளுடைய எண்ணங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருந்து, ரொம்ப மற்றவங்களுக்கு நல்லது தரக்கூடிய எண்ணங்கள் மட்டுமே அதிகமாக இருந்துச்சுன்னா, நம்மளுடைய கர்ம வினைகள், எந்த ஜென்மங்களுடைய கர்ம வினைகளோ அது கம்ப்ளீட்டாக டிலீட் ஆகும். இதுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் இருக்கார். இந்த நபர் ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப விரக்தியான ஒரு கஷ்டம். அதனால் அவர் ஒரு சில நண்பர்கள் தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு ஆஸ்ட்ராலஜி, ஒரு ஜோசியர் இருக்கார், அவரை போய் சந்திச்சு பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும், நல்லது எப்போ நடக்கும், எல்லாமே சொல்லுவாருங்கிறத சொல்கிறாங்க. இவரும் அந்த ஜோசியரை பார்க்க ஒரு கிராமத்துக்கு போகிறாரு. அங்கே போய் இந்த ஜோசியரை பார்க்குறாரு. பார்த்துட்டு ஜாதகத்தை பார்க்குறாரு. பார்த்துட்டு, நீங்கள் இப்போ நைட் ஆயிடுச்சு, நீங்கள் மறுநாள் வாங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜாதகத்தை கொடுத்துறாரு. அப்போது அந்த ஜோசியர் கூட இருக்கிற ஒரு நபர், நீங்கள் இப்போலாம் பார்ப்பீங்களே, ஏன் பார்க்க மாட்டீங்க, அவர் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காரு அப்படின்னு அந்த ஜோசியர் கூட இருக்கக்கூடிய ஒரு நபர் கேட்கும்போது, அந்த ஜோசியர் என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னு, இவருடைய ஜாதக பலன், இவருடைய கர்ம அமைப்பு பிரகாரம் இன்னைக்கு நைட்டே அவர் பாம்பு கொத்தி இறக்கணுங்கிறது கர்மா, இன்னைக்கு அவன் வாழ்க்கை முடிய போது, இவனுக்கு என்ன ஜோசியம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதகத்தை க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. இவர் போகும்போது பஸ்ஸு இல்லை, சரி நம்ம வேற எங்கேயும் தங்க இடம் இல்லை, அதனால இருந்து மறுநாள் காலையில் இவரை பார்த்துட்டு போகணும்னு சொல்லி அங்கே ஒரு பாலடைஞ்ச ஒரு கோயிலுடைய மண்டபத்தில் போய் தங்குறார். தங்கும்போது அவர் சும்மா பார்க்குறாரு, நம்ம கிட்ட ஒரு 1 கோடி 2 கோடி பணம்லாம் இருந்துச்சுன்னா இந்த சிதிலமடைஞ்ச கோயிலை நல்லா புனரமைச்சு அந்த அம்பாளுக்கு நல்லா திருப்பணி பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணலாமேன்னு ஒரு 5 மினிட்ஸ் மனதுக்குள்ளே ஒரு 10 நிமிஷம் நினைக்கிறாரு. அப்படியே தூங்கிறார். காலையில் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு இந்த ஜோசியர் வீட்டுக்கு வராரு. ஜோசியருக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா அவர் பார்த்து கணிக்கிறதுல அவ்வளோ வல்லமை பெற்றவர். இவர் உயிரோடு இருக்க சான்ஸே இல்லை, எப்படி இவர் உயிரோடு இருக்காரு அப்படின்னு சொல்லி அப்போ ஜோசியர்கிட்ட கேட்குறேன், நீ இங்கேருந்து போனீங்க இல்லையா, போய் என்னென்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, அவர் இந்த மாதிரி போனேன், இந்த மாதிரி ஒரு கோயிலில் தங்கினேன், இந்த கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணலான்னு சும்மா ஒரு கற்பனையில் நினச்சேன், அதுக்கப்புறம் நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் இந்த ஜோசியருக்கு பிடிச்சிருக்கு. என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னா, இவர் ஒரு கற்பனையில் மனதார நினைச்சாரு. நினைக்கிறதே அந்த இறைவன் திருப்பணி ஆனால் என்ன ஒரு புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியத்தை கொடுத்து என்னோட லைஃப்பில் இருக்கிற அந்த பாம்பால் இறக்கக்கூடிய கர்ம வினைகள் மாறி இருக்கு அப்படிங்கிறத அந்த ஜோசியர் உணர்ந்தார். அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் எண்ணங்களால் இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய நல்லது செய்யலாம். ஸோ நம்ம நிறைய தூரம் ட்ராவல் பண்ணும்போது, நம்ம எந்த ஹோட்டலில் சாப்பிடும்போது, நம்ம எத்தனை நபர்களை சந்திக்கிறோமோ அவங்கக்கிட்ட அவங்களுக்கு தெரியாமல் நம்ம இந்த மனதால் உணர்வால் அவங்களுக்கு ஒரு அன்பின் சக்தியாக வெளிப்படுத்தும் போது, அவங்க லைஃப் நல்லா இருக்கணும் மனதார ஆத்மார்த்தமாக நினைக்கும் போது நம்ம லைஃப்பில் பல மடங்கு சத்கர்மா ஏறும். பல மடங்கு அந்த சத்கர்மா ஏற 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 நம்ம லைஃப்பில் என்ன கர்ம வினைகளை கஷ்டப்படுறோமோ அத்தனைக்கு ஒரு விமோக்ஷனம் கிடைக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய மனதை ஒரு மாற்றக்கூடியது. இதுக்காக தனியாக உட்காந்து ஒரு தியானம் பண்ணவோ, தனியாக உட்காந்து ஒரு ப்ராசஸ் பண்ணவோ இல்லாமல் 24 ஹவர்ஸ் நீங்கள் தூங்குகிற நேரத்தை தவிர்த்து டே டு டே லைஃப்பில் இந்த மனதால் என்ன நல்லது பண்ண முடியும், நல்லதால் எப்படி நம்ம சத்கர்மாவை அதிகரிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பயிற்சி தான் அந்தர்யாமி ஃபவுண்டேஷனில் சத்கர்மா அப்படிங்கிற ஒரு மகா பயிற்சி நடக்குது. இந்த பயிற்சியை கலந்துக்கிற போது நம்மளுடைய மைண்டால், எண்ணங்களால் எவ்வளோ புண்ணியம் சேர்க்க முடியும். இப்போ நம்மக்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா நிறைய செய்யலாம், நிறைய கோயில் கும்பாபிஷேகம் பண்ணலாம். ஆனால் நம்மளுடைய உடல் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம உடலால் ஆலய பணியோ, நம்மளுக்கு வயசானவங்களுக்கு சேவையோ பண்ண முடியும். ஆனால் இதெல்லாம் ஒரு லிமிட் இருக்குது. ஆனால் இந்த எண்ணங்களால் லிமிட் கிடையாது.
டே டு டே ஒவ்வொரு நேரமும் நம்ம அந்த எண்ணங்களால் இந்த உலகத்துக்கு நன்மை செய்ய முடியும். அந்த ஒரு பயிற்சி அட்டன் பண்ணுற மூலமாக அந்த ஒரு மகா ஞானம் கிடைச்சி நீங்கள் எல்லாமே அந்த பயிற்சி செய்யும்போது உங்கள் லைஃப்பில் அந்த சத்கர்மாங்கிறது கூட 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 உங்கள் லைஃப்பில் உள்ள அந்த எதிர்மறை கர்மாக்கள் அழிஞ்சு உங்கள் லைஃப் ஒரு ஸ்வர்ணமாக ஒரு புதுசாக அப்படியே உங்களுடைய கண்ணோட்டங்களில் மாறி நீங்கள் ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கை வாழ ஸோ உங்களுக்கு இந்த பயிற்சி தேவைப்படுறவங்க இந்த பயிற்சியை அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ வாட்ஸ்அப் மூலமாக பயிற்சியை பற்றியோ நேரவோ இல்லை ஆன்லைன் மூலமோ இந்த பயிற்சியை அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த பயிற்சியை அட்டன் பண்ணி இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுடைய கர்ம வினைகள் வேரோட மாறும். இதை 21 டேஸில் அனுபவமாக நம்ம உணரவும் முடியும். நன்றி.